இறுதியாக நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி சில கருத்துக்களை சொல்லி அவரை நான் நிறைவு செய்கிறேன். பொதுவாக எல்லா நாடுகளுக்கும் நாம் சொல்வது அடுத்த நாட்டு விவகாரத்தில் மூக்க நுழைக்கணும். ஒன்று நாட்டை பார்த்து நீ பாட்டு ஓ வேலையை பார்க்கணும். இந்த அடுத்த நாட்டு விவகாரத்தில் மூக்கை உழைப்பை தான் உலகம் அமைதி இழந்திருக்கு. வல்லரசுகள் சும்மா இருந்தால் இந்த உலகம் அமைதியாக, வல்லரசுகள் சும்மா இருந்தால் இந்த உலகம் அமைதியாக. ரெண்டாவது, சமாதானம் செய்து வைக்கிறது. நாடுகள் போரிடுகிற போது அமைதியாக. தமிழ்நாய் ஒரு முறை சொன்னார், தோழர்களை பார்த்து கேட்டார், தொழுகையை விட நோன்பை விட தான தர்மங்கள் செய்வதை விட ஒரு சிறந்த அறத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தருவா என்று கேட்டார். தோழர்கள் சொல்லுங்கள் நாயகமே. தமிழ்நாயகம் சொன்னார்கள், 2 பேருக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைப்பது தொழுகையை விட நோன்பை விட சிறந்த தர்மம் என்று சொன்னார். ஆகவே சமாதானம் செய்து வைக்க வேண்டும், சிக்கல் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்போ காசா என்ன பாடுபடும் பார்த்தீங்களா? உலகத்தில் எத்தனை நாடுகள் புரோட்டிடா என்று சொல்லக்கூடிய அந்த படகுகளின் மூலமாக அவருக்கு கற்றுப்பட்டு சமுதாயத்தில் அவர் பாதிக்கப்பட்டிருப்பார். எங்கேயோ இத்தாலி எங்கேயோ இருக்கிறது, நார்வே எங்கேயோ இருக்கிறது, எல்லா மக்களும் ஒன்றாக சேர்த்து ஒரு படகை எடுத்து உணவுப் பொருட்களை உள்ள விடமாட்டோன்னு தெரியும், உள்ள விட மாட்டாங்கிறது தெரிஞ்ச விஷயத்தான். எந்தாலும் நம்முடைய சப்போர்ட்டை காட்ட வேண்டும் என்று செய்தார்களே, அது போன்ற உணர்வு நம்மிடத்திலே வர வேண்டும். கொடுமைக்கார நாடுகளுக்கு எதிராக தடைகளை கூற வேண்டும். அதுக்கு ஒரு பேர் இருக்கு, பிடிஎஸ் என்று பெயர். பிடிஎஸ் என்றால் பி என்றால் பாய்பாட், அந்த நாட்டை கொடக்கடிக்கும். டி என்றால் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அந்த நாட்டை முதலீடு செய்யக்கூடாது. எஸ் என்றால் சாங்ஷன், பொருளாதார தடைகளை போராடும். பிடிஎஸ் பேர் பிடிஎஸ் மூவ்மெண்ட் என்று சொல்வார். தென்னாப்பிரிக்கா அப்படித்தான் வீழ்த்தி கொண்டு வரப்பட்டது. தென்னாப்பிரிக்காவும் இதே ஆட்டம் தான் போட்டுடுது. இஸ்ரேல் போட்டால் அதே ஆட்டத்தை தான் தென்னாப்பிரிக்காவும் போட்டு இந்த 3 வழிமுறைகளை பின்பற்றித்தான் தென்னாப்பிரிக்கா வழிக்கு கொண்டு வரப்பட்டது. அடுத்தபடியாக இந்த யூஎன்ஓன்னு ஒன்று இருக்கா, எதுக்கு நமக்கு இந்த கலைச்சலாம் கலைச்சிட்டு இந்த WHO, இந்த யுனெஸ்கோ, அந்த மருத்துவ உதவிகள் அந்த மாதிரிக்காக வச்சுக்கணும். அரசியலுக்கு என்ன செய்ய முடியும் அவங்களால? இல்லையா, ஒன்றும் செய்ய முடியல. பாவம், அவர் நல்லவர் தான். அண்டோனியோ குட்ரஸ் நல்ல ஒரு செயலாளர் தான். அறிக்கைகள் உள்ளதை தவிர வேறு ஒன்றும் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, இல்லையா? ஒன்று டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் யூஎன்ஓ, ஒரு ஜனநாயகம் இல்லாத ஒரு அமைங்க யூஎன்ஓ. 196 நாள் இருக்கு. பொது சபையில் 171 பேர் ஓட்டு போடுறான். பாலஸ்தீன் நாளை அங்கீகரிச்சு. அப்படியே அந்த தீர்மானம் எங்கே போகுது? செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போகுது. 5 பேர் உட்காந்து அது வீட்டை போட்டு தள்ளி விடும். எதுக்கு எனக்கு ஒரு அமைப்பு தேவையா? இதெல்லாம் ஒரு அமைப்பு தேவையா? இவையெல்லாம் மாற வேண்டிய குழப்ப நிமித்தம் இருக்கிறது என்று கூறி, ஆக ஒரு வலுவான ஒரு சமாதானம் செய்து வைக்கின்ற ஒரு அமைப்பு உலக அரங்கிற்கு தேவைப்படுகிறது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே அநீதி ஒரு நாள் தோற்கும், அது கொஞ்சம் காலம் பிடிக்கும். எல்லோரும் துடிவோம் அல்லவா? வாய்மையே வெல்லும், அது பொய்யா? வாய்மையே வெல்லும், கொஞ்சம் காலம் படி. குரான் படுகிறது, உண்மை வந்தது, பொய் அழிந்தது, நிச்சயமாக பொய் அழியக்கூடியது. ஆனால் எப்போது அழிக்கண்டால் உண்மையை பேசுபவர்கள் உரத்தை செயல்பட்டால் தான் பொய் அழி. சும்மா உட்காந்து பிரார்த்தனை பண்ணாங்க ஒன்றும் அழிய, ஆத்திரேயமாக எல்லாம் ஒன்றும் அழியாதாகவே இந்த சர்வாதிகாரம் ஒழிந்த உலகத்திலே ஜனநாயகமும் சமத்துவம் அமைதியும் மலர்வதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வோம் என்று கூறி வாய்ப்பளித்தோம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் கைவரும்.